இல்லை, நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்கோம். எங்கள் கொள்கையில் நாங்கள் உறுதியாக தான் இருக்கோம். எப்போவுமே டிஎம்கே எங்கள் பொலிட்டிக்கல் எனிமி தான், பிஜேபி எங்களோட ஐடியாலஜிக்கல் எனிமி தான். அதில் எங்களுக்கு எந்த விதத்துலையும் எப்பவும் மாற்றம் வர போகிறதில்ல. மேபி நாளை பின்ன டிஎம்கே கூட அந்த ஸ்டாண்ட்லேருந்து இறங்கலாம். ஆனால் ஐடியாலஜிக்கல் எனிமி மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கும். ஏன் டிஎம்கே இறங்கலாம்னு சொல்கிறோன்னா உடனே நடக்க போகிறதில்ல. மேபி நாளை பின்ன வந்து அந்த டிஎம்கே உருவானதுக்கான விஷயம் நடந்தால் அப்போ வேணால் குறையலாம். ஏன்னா எங்கள் கொள்கைக்கும் அவங்க கொள்கைக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் தான் இருக்குது. அதனால தான் அவங்க பொலிட்டிக்கல் எனிமியாக இருக்கிறாங்க, அதை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால. எங்களோட பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் சார். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த ஸ்டாண்டில் இருக்கோம். ஒரு துக்கம் நடக்குது, நாங்கள் கொஞ்சம் மௌனமாக இருக்கோம், அமைதியாக இருக்கிறோம். ஒரு அந்த துக்கத்தை வந்து கடந்து வரத்துக்காக ஒரு ஃபேஸில் இருக்கும். அந்த நேரத்தில் ஆதரவு தரோம் அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்கவுங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கரூரில் நாங்கள் மண்டபம் கிடைக்காம கஷ்டப்பட்டு வந்தோம். உங்களுக்குலாம் மண்டபமே இல்லைங்களா? ஆதரவு கொடுத்தீங்களே, ஒரு மண்டபம் கொடுக்க வேண்டியது தானே? இந்த கேள்வி இருக்குல்ல. உங்கள் அரசியல் ஒரு பக்கம் பண்ணுறாங்க, எங்கள் தொண்டர்கள்லாம் அங்கே போய் நின்றாங்க, கொடி அசைச்சாங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் கூட ஹைலைட்டு முன்னாள் அமைச்சர் உதயகுமார் என்ன சொல்கிறது, நீங்கள் சின்ன மீன், உங்களுக்கு நாங்கள் வேலியாக இருக்கிறோம், அரணாக இருக்கோன்ட்டு அந்த சிறுமப்படுத்துனது. அவங்க வந்து கூட்டணிக்கு மரியாதையாக கூப்பிட்டுருந்தா கூட வேறு, ஓகேங்களா? எங்களை சிறுமப்படுத்தி தான் கூப்பிட்டது. நீங்கள் இதில் உள்ள வரேன்னா அழிச்சிருவாங்க அப்படின்னு. எங்களை அழிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஏடிஎம் கிட்ட திருப்பி கேட்குறதுன்னா, இந்த தடவை நீங்கள் ஆட்சியை அமைக்கலைன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? அந்த கேள்வி அவங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் பதில் சொல்றேன். இல்லை நான் முடிக்கல சார். இல்லை நீங்கள் இல்லை நான் முடிக்கலைங்க, நான் இன்னும் முடிக்கல. இப்போது எங்களோட இது என்ன சொல்ல வரோன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அண்ணா அப்படின்ட்டு. இப்போவும் அதே ஸ்டாண்டை தான் இருக்கும். ஏன்னா மக்கள் அந்த ஸ்டாண்டை தான் இருக்காங்க, மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. இவ்வளோ கோடி பேர் வந்து விஜயண்ணாவுக்கு இவ்வளோ விஷயம் தாண்டியும் அந்த ஆதரவு விஜயண்ணாவுக்கு இருக்குன்னா அதை நிறைவேற்றுறதுக்காக தான் விஜயண்ணா இங்கே கட்சி தொடங்கி வரார். அவ்வளோ பெரிய இதில் விஷயங்கள்லாம் விட்டுட்டு எடப்பாடியாரையோ இல்லை ஸ்டாலினையோ சிஎம் ஆக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து கட்சி தொடங்கலை. இதில் என்னென்னா வந்து ஏடிஎம்கே ஹாட் சீட்டில் இருக்குது. அவங்க அந்த ஹாட் சீட்டில் இருக்கிறனால அவங்க டெஸ்பரேட்டாக சில விஷயங்கள் செய்ய பார்க்குறாங்க. நாங்கள் அவங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம், என்னென்னா நீங்கள் கூட இருக்கிற கூட்டணி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கூட்டணியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நியாயமான வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் வேலை எங்களுக்கு நீங்கள் அழைப்பு விட்டுருந்தா கூட நாங்கள் அதுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல் வேலை ரிப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி அழைச்சிருந்தா கூட்டணி போயிருப்பீங்களா? மரியாதையோடு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அழைச்சாங்கன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரிப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற விஜயே சொல்லியிருப்பாருன்றீங்க. வாட் எப்படின்னா ரெஸ்பெக்ட் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் ரிட்டர்ன் வரும் சார். கண்டென்ட் சேம் தானே சார்? கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க, கூட்டணிக்கு வர்றீங்களா வரலையான்றது தானே. ரிப்ளையோட ஃபார்ம் என்ன மாறலாம், டோன் அண்ட் டெனர் மாறலாமே தவிர ரிப்ளை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்போ அவங்க எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற கூட்டணி இல்லாம இருந்தா. ஓகே, எக்ஸிஸ்டிங்ல ஒரு கூட்டணியில் இருக்காங்க இல்லையா, நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஆவாத ஒரு கூட்டணியில, அந்த கூட்டணியில் இல்லாம இருந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எங்களை கூப்பிட்டு இருந்தா கூட ஒரு நாங்க எங்க சைடு இருந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ரிப்ளை வந்திருக்கும். இது அது அந்த விஷயத்தை அவங்க எங்களை ரொம்ப குறைச்சி எடை போட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. நீங்க துக்கத்துல இருக்கும்போது கூட்டணிக்கு கூப்பிடுறத வந்து நீங்க உங்களை சிறுமைப்படுத்துறதா பாக்குறீங்க. பிஜேபியோட இல்லாம அழைப்பு கொடுத்தா அந்த அழைப்பு ஏத்துப்பீங்களா? இல்ல, ஏத்துப்போன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான அவங்க எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கூப்பிடுறாங்களோ அதுக்கான ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ரிப்ளை வரும்ன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஷேரிங் தானே. அது என்ன கூட்டணி கூப்பிட்றதுன்னு விரோதமான கூட்டணி என்ன? ஏன்னா வந்து இந்த நாள் வரைக்கும் கூட்டணி இல்லாமல் வந்து ஒரே ஒரு எலெக்ஷன் தான் 2014, அது கூட வந்து அவங்க சிம்பிளை நிற்க வச்சு தான் ஏடிஎம்கே இருந்தாங்க, சில சின்ன கட்சிகளை வச்சு. டிஎம்கே அது கூட கிடையாது, எல்லா எலெக்ஷன்லையுமே அப்படியே வந்திருக்காங்க. ஸோ கூட்டணி இல்லாமல் இங்கே இருக்குமான்னு கிடையாது. ஆனால் விஜயண்ணா வந்து மக்களோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அந்த மைண்ட் செட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் எங்களோட ஆரம்பத்தில் சொன்ன இது கரெக்டாக 1 இயர்க்கு முன்னாடி முதல் கொள்கை மாநாட்டில் 27 அக்டோபர் 2024 சொன்ன அதே விஷயம் தான். எங்களோட கூட்டணிக்கு வரவங்க யாருக்காக இருந்தாலுமே ஆட்சிலையும் பங்கு, அதிகாரத்துலையும் பங்கு. கடந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுத்த விஷயம் இது விஜயண்ணா தான் கூட்டணியை தீர்மானிப்பார், அவர் தான் எங்களோட சிஎம் கேண்டிடேட். அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.